தூணிலே ஒரு பூனை. பிரார்த்தனை என்பது என்ன? இந்த இடத்தில் கடவுள் என்ற விஷயத்துக்கு நான் போகவில்லை. ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். நம்மையே நாம் முழுமையாக உணர்ந்து கொள்வதுதான் பிரார்த்தனையின் சாரம். வார்த்தைகளிலோ உருவ வர்ணனைகளிலோ சத்தங்களிலோ மட்டும் பிரார்த்தனை இல்லை, முக்கியமாக உணர்வதில்தான் இருக்கிறது. சம்பிரதாய சடங்குகளின் அர்த்தங்களை புரிந்து கொள்ளாமல் அதற்குள் போய்ச் சிக்கிக் கொள்வது அல்லது பிரார்த்தனை. இந்த இடத்தில் வருத்தமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். சமீபத்தில் நான் ஒரு வீட்டுக்குச் சென்றபோது வித்தியாசமான ஒரு சுப்ரபாதத்தை கேட்டேன். கௌசல்யா சுப்ரஜா. அலமேலு பால் பொங்குது. காசை நிறுத்துடி. ராமபூர்வா. சந்தியா. கோபு. ஃபேன் ஏன் வீணா? சுத்திட்டு இருக்குது. பிரவர்த்ததே. உத்திஷ்ட. இதை நான் நகைச்சுவைக்காகச் சொல்லவில்லை. பிரார்த்தனை என்பது மட்டுமல்ல, காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றுதல், மாவிலை கட்டுதல், ஆராதனை செய்தல் போன்ற ஆன்மீகமான விஷயங்களையும் இப்போது அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமலே வெறும் சம்பிரதாயங்களாகவே பலர் செய்து வருகிறோம். நான் சொல்வது எல்லா சமுதாயத்தினருக்கும், இனத்தருக்கும், மதத்தினருக்கும் பொருந்தும். வேதம், உபனிஷத்துகள் என்று எல்லாவற்றிலும் தேர்ந்த ஞானம் கொண்ட சாமியார் ஒருவர் இருந்தார். ஒருமுறை அவர் தனது சீடர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்தபோது பூனை ஒன்று சாமியாருக்கு எதிரே குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தது. இதனால் அந்த சாமியாரின் கவனம் சிதறவில்லை. ஆனால் சீடர்கள் சிலரின் கவனம் சிதறியது. ஆகவே பூனையை பிடித்து பக்கத்திலிருந்த தூணில் கட்டும்படி சாமியார் சொல்ல, பூனையம் தூணில் கட்டப்பட்டது. அடுத்த நாள், அதற்கும் அடுத்த நாள் என்று அடுத்தடுத்து வந்த நாட்களிலும் பூனை தொந்தரவு கொடுத்ததால் சாமியார் பாடம் எடுக்கும்போதெல்லாம் தவறாமல் பூனை தூணிலே கட்டப்பட்டது. சில வருடங்களில் சாமியார் இறந்துவிட்டார். சீடர் ஒருவர் அந்த ஆசிரமத்தின் புதிய சாமியார் ஆனார். அவர் சீடர்களுக்கு பாடம் எடுக்கும்போதும் பூனை தவறாமல் தூணில் கட்டப்பட்டது. சில மாதங்களில் அந்த பூனையும் இறந்துவிட்டது. அடுத்த நாள் பாடம் எடுப்பதற்காக வந்த அந்தச் சாமியார், பாடம் எடுக்கும்போது தூணிலே ஒரு பூனை கட்டப்பட வேண்டும் என்று தெரியாதா? உடனே போய் ஒரு புதிய பூனையை பிடித்து வந்து தூணில் கட்டுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். சில பேர் கிருஷ்ண பக்தர்கள் என்று தங்களைச் சொல்லிக் கொள்வார்கள். கிருஷ்ணன் என்பது யார்? மகிழ்ச்சி, உலகே, ஆனந்தம், கொண்டாட்டம் என்று எல்லாம் சேர்ந்தவன்தானே கிருஷ்ணன். ஆனால் கிருஷ்ண பக்தர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் பலர் என்ற முகத்துடன் சதா சோகமாக இருப்பதை நீங்களும் கூட பார்த்திருக்கலாம். ஒரு கட்டத்தில் அன்பும் அரவணைப்பும் போய் பக்தி என்பதே முரட்டுத்தனமாக மாறிவிட்டது. உணர்ச்சிகளை மறந்துவிட்டு வெற்று வார்த்தைகளை மட்டுமே பிடித்துக் கொண்டு தொங்குவதால்தான் மதத்தின் பெயரால் இப்போது கலவரங்கள் நடக்கின்றன. இப்படிச் சொல்வதால் நமது முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்த சம்பிரதாயங்களை மதிக்காதீர்கள் என்று சொல்லவில்லை. அதற்கு எதிராகச் செயல்படுங்கள் என்று தூண்டவில்லை. செய்வது எதுவாக இருந்தாலும் அர்த்தத்தை உணர்ந்து உணர்ச்சிகளை அனுபவித்து முழு ஈடுபாட்டோடு செய்யுங்கள். சிலர் என்னிடம் வந்து என் வீட்டில் தனி பூஜை அறை இல்லை, பக்கத்தில் டமார் டமார் என்று சத்தம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் தொழிற்சாலை இருக்கிறது, சதா குழந்தைகள் அழுது கொண்டே இருக்கின்றன, மனைவி நை நை என்று நச்சரித்துக் கொண்டே இருக்கிறாள், அதனால் பிரார்த்தனை செய்ய என்னால் முடியவில்லை என்று சொல்கிறார்கள். பிரார்த்தனை செய்யவோ தியானம் செய்யவோ அமைதி நமது உடம்புக்கு வெளியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமைதி நமக்கு உள்ளே இருந்தால் மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் சொல்லாமல் கூட பிரார்த்தனை செய்ய முடியும். எப்படி? அது ஒரு போர்ட்டல் வெளி பிரதேசம். வெயில் மண்டியை பிளந்து கொண்டிருந்தது. அங்கே முருகப்பெருமானுக்கு கோயில் கட்டும் பணி நடந்து கொண்டிருந்தது. உச்சி வெயிலில் செங்கற்களைச் சுமந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஒருவனை அழைத்து, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார்.
அதற்கு அவள், பார்த்தால் தெரியவில்லையா? கல் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்றான். இதே கேள்வியை பக்கத்திலிருந்த இன்னொருவனிடமும் கேட்டார் சாமியார். அதற்கு இரண்டாமவன், நான் என் குடும்பத்துக்கான உணவைச் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான். சாமியார் இன்னொருவரிடமும், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்ற அதே கேள்வியைக் கேட்டார். அதற்கு மூன்றாமவன், நான் தெய்வத்துக்குக் கோயில் கட்டும் புண்ணிய காரியத்தைச் செய்து கொண்டிருக்கிறேன் என்றான். தொடரும்.